பிக் பாஸ் மூலமா அமீர் மற்றும் பாவனிக்கு ஏற்பட்ட பழக்கம் காதலா மாறி இப்போ கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. அந்த வகையில அமீருக்கும் பாவனிக்கும் நேத்து செம்ம கிராண்டா கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. விஜய் பிரியங்கா தாலி எடுத்து கொடுக்க அமீர் பாவனிய கல்யாணம் பண்ணியிருக்காரு. பலருமே இந்த புதுமண தம்பதிக்கு இப்போ வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. அமீர் பிக் பாஸ்ல பாவனிய லவ் பண்றேன்னு சொல்லும்போது மக்கள் பலருமே இது ஸ்கிரிப்டட் டிஆர்பிக்காக பண்றாங்க, அமீர் வைரலாக இப்படி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி பலவிதமான விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனா அதை எல்லாத்தையும் பொய்யாக்குற விதமா தான் இந்த திருமணம் அமைஞ்சிருக்கு. இப்படி அமீர் மற்றும் பாவனியோட கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாலும் மக்கள் பலரும் ஏன் அமீர் பாவனி வெட்டிங்க்கு ஷைஜியோட ஃபேமிலியில இருந்து யாருமே வரல, ஏன் இவங்க அமீரை ஒதுக்கிட்டாங்க, அமீர் ரொம்ப பாவம்னு பேசிட்டு வராங்க. இன்னும் சிலர் அமீர் தான் ஷைஜி ஃபேமிலியை கல்யாணத்துக்கே இன்வைட் பண்ணல அப்படின்னு இப்படி பல விதமா பேசப்பட்டு வருது. இந்த சர்ச்சையை இன்னும் பெருசாக்குற விதமா ஷைஜியோட கணவர் அஷ்ரப் ரோட்ல ஒரு தெருநாயை பாக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈரமா நடுக்கத்தோட மேலும் பசியோட இருந்தா வீட்டுக்கு கொண்டு போய் கட்டி அணைச்சு சாப்பாடு போட்டு கூடையே வச்சுக்கோங்க. ஆனா இதே மாதிரி ஒரு சூழல்ல ஒரு மனுஷனை பார்த்தா சாப்பாடு வாங்கி கொடுத்து காசை கொடுத்து அதோட நிறுத்திக்கோங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடாதீங்க, அது மிகப்பெரிய முட்டாள்தனம், நானே அதுக்கு வாழும் சாட்சி அப்படின்னு அமீரை மறைமுகமா தாக்குற வகையில ஒரு ஸ்டோரி ஒன்னா போட்டிருந்தாரு. அமீர் கஷ்டப்பட்ட சமயத்துல ஷைஜி மற்றும் அஷ்ரப் ஃபேமிலி தான் அவரை பாத்துக்கிட்டாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷைஜி மற்றும் அஷ்ரப் ஒரு அம்மா அப்பா மாதிரி தான் இருந்தாங்கன்னு அமீரே சொல்லியிருக்காரு. இப்படி இருந்த நிலையில அமீர் பாவனி கல்யாணத்துக்கு இவங்க ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி எழுந்துச்சு. அதை தொடர்ந்து அஷ்ரஃபோட இந்த ஸ்டோரி மூலமா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஐஷு பிக் பாஸ்ல கலந்துக்கிட்டது மூலமா ஏற்பட்ட பிரச்சனை தான் அமீருக்கும் ஷைஜி ஃபேமிலிக்கும் இடையில விரிசல் ஏற்பட காரணம்னும் பலராலும் பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில பலருமே இப்போ ஷைஜி மற்றும் ஐஷுவோட போஸ்ட்லயும் ஏன் அமீரோட கல்யாணத்துக்கு போகல அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இன்னும் சிலர் அமீரை ஏன் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு வராங்க. இதுக்கெல்லாம் பதிலளிக்கிற வகையில ஐஷு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க உண்டு எங்க வேலை உண்டுன்னு இருக்கும்போது சிலர் எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஜட்ஜ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்களுமே மனுஷங்க தான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்களுக்குமே இன்னொரு பக்க கதையை வெளிப்படையா உடைச்சு பேச முடியும். நாங்க அதெல்லாம் வேணான்னு இருக்கோம். அதனால உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க. எனக்கு தனிப்பட்ட விஷயங்களை பத்தி நீங்க கமெண்ட் பண்றது பிடிக்கல. எனக்கு உங்க கேள்விகள் எல்லாமே புரியுது. ஆனா எல்லாருக்குமே ஒரு சாய்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க மதிப்பீங்கன்னு நம்புறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் கருணையோட இருப்போம். எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும். மின்றதெல்லாம் பொண்ணு இல்ல, எங்களை வாழ விடுங்க அப்படின்னு ஐஷு ரொம்ப மனமுடைஞ்சு போன வகையில அமீர் மற்றும் பாவனி கல்யாணத்தை பத்தியும் இவங்க குடும்பத்தை பத்தியும் வந்த கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணிருக்காங்க. இந்த சர்ச்சைக்கு அமீர் மற்றும் பாவனி ஏதாவது ரியாக்ட் பண்றாங்களா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.